நம்ம பார்த்தரலாம். மாடுலோ 1 மெயினா என்ன இருக்குது? என்ன பண்றாங்க? அப்படின்னு பார்த்தரலாம். சரிங்களா? மெயின் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே. 4 டாபிக்க டிபேட் ஆகுது. அப்படிதானே? 3 இதுவரைக்கும் ப்ராபபிலிட்டியோட ஐடியாவும் நம்ம 3 செகண்ட்ல பார்த்தோம். பட் இதனோட ஐடியா என்னன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா குடுத்திருப்பாங்க. அந்த டேட்டாலருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கே டேட்டா அனாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. சரிங்களா? அது டேட்டா அனாலிசிஸ்ங்கிறது டேட்டா வேல்யூ வச்சுட்டு என்னெல்லாம் ஃபார்ம் பண்ணி என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனோட ஐடியா தான் மெயினா பார்க்கணும். சரியாம்மா? அப்ப இதுதான் நம்மளோட ஓகே சார். பேசிக் ஐடியா. அப்ப என்ன குடுத்திருப்பான்? இட்ஸ் a data value is given. Data value is given, then move into the next part. அப்ப இதுல தான் உங்களுக்கு நெறைய பார்ட் இருந்தது. என்ன இருந்தது? அரித்மெடிக் மீன் ஆர் ஆவரேஜ் எல்லாம் ஒண்ணே தான். அதுக்கப்புறம் என்ன இருந்தது? மீடியன் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருந்தது? மோட் இருந்தது. இதுதான் மெயினா பார்த்துக்கிட்டீங்க. இதுதான் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப அதுல இருந்தாவது நம்மளுக்கு என்ன இருக்குது? ஜியோமெட்ரிக் மீன் இருக்குது, ஹார்மோனிக் மீன் இருக்குது. இது மேக்ஸிமம் கேட்கறதுனால அதனால நீங்க அதிகமா பார்க்கிறதா நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அது இல்லாத என்ன இருந்தது? ஆமா சார். அது கேட்கறதில்ல சார். Q1, Q2, Q3 இதனோட கான்செப்ட் இருக்கும். அடுத்து P1 சைல் கொட்டைல் இருக்கு சார். என்னம்மா? டசைல் கொட்டைல். ஆமா, ஆமா. பர்சைன், குவார்டைல், டிசைனல் எல்லாமே இருக்கும். P1 ல இருந்து P100 வரைக்கும் இருக்கும். இது வந்து D1 ல இருந்து D10 வரைக்கும் இருக்கும். சரிங்களாம்மா? மெயினா சார் அந்த செகண்ட் கொஸ்டின் மாடியூல் 1ல இருந்து இல்லையா சார்? மாடல் ஒண்ணுதாம்மா. இந்த Q2வும் Q1 ஒண்ணு. இதான் சொன்ன செகண்ட் குவார்டைல் விரிசா நீ என்னமோ சொன்னீங்க சொல்லு. சார். செகண்ட் குவார்டைல் ஈக்குவல் டு மீடியன் டா. மீடியன். செகண்ட் குவார்டைல் இஸ் ஈக்குவல் டு மீடியன். சரிங்களா? ஓகே சார். இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். செகண்ட் பார்ட்ல என்னது? மெசரல் டிஃபரன்ஸ்ங்கிறது அந்த டீவியேஷனோட கான்செப்ட் வரும். என்னெல்லாம் டீவியேஷன் இருக்குது? சேடே டீவியேஷன் இருக்குது. அடுத்து யார் இருக்கிறா? CVT. CVT வேரியன்ஸ் இருக்குது. ரேஞ்ச் இருக்கு சார். ரேஞ்ச் சூப்பர். ரேஞ்ச் இருக்குது. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது. கரெக்ட்டுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆமா சார். இருக்குது. அண்ட் ஆல்சோ மீன் டிவியேஷன் இருக்குது. மீன் டிவியேஷன் அபௌட் மீன் இருக்குது. மீன் டிவியேஷன் அபௌட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. மீடியன். சாரி மீடியன் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீடியன் தான். கரெக்ட்டுங்களா? 1 2 3 4 பார்ட் இருக்குது. அது CVDன்னு ஒண்ணு இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இத இதுல மெயினா பார்க்க போறீங்க. சரி இந்த பாட்டுல தான் உங்களுக்கு கொஸ்டினே இல்லைன்ட்டாங்க. அப்படியேம்மா இந்த பாட்டுல அந்த கொஸ்டினே கேட்கறதுல இது வரைக்கும் நீங்க அனுப்புனது சரி, இப்பயும் சரி எதுவுமே கொஸ்டின் காணோம். அப்ப இதுல இல்ல கிட்டத்தட்ட சார் கேட்க மாட்டாங்க. அப்படிதான் எங்க சாரும் சொன்னார் சார். மோஸ்ட்லி குவிஸுக்குள்ள மட்டும்தான் கேட்பாரு அப்படின்னு சொன்னார். அப்ப இதுல கிடையாது. அதனால விட்டுட்டீங்க. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 100, 200 ஃபார்முலா பக்கமா இருக்கு. மொத்தமாவே இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே 100 ஃபார்முலா பக்கமா இருக்குது. அது இதுல பாத்தீங்கன்னா மொமெண்ட்ஸ்ல 2 பார்ட்டா டிவைட் ஆகும். மியூ ஆர் டேஷ்னு. மியூஆர்ங்கிறது வந்து எபோட் மீன். சரிங்களா? இது எபோட் த பாயிண்ட்ஸ். எபோட் பாயிண்ட்ஸ்ங்கும் போது என்ன ஆகும்? இது எபோட் மீன், இது எபோட் பாயிண்ட்ஸ். இது பாயிண்ட்ஸ்ல 2 கேஸ் வருது. ஒண்ணு பாத்தீங்கன்னா A வச்சுட்டு போறது, இன்னொன்னு வந்து ஆரிஜின் 0 வச்சுட்டு போறது. சரிங்களா? அப்ப ஓகே சார். மியூஆர்ங்கிறது 6 ஃபார்முலா. 6ங்கிறது எவ்வளவு தூரம் வேணா போகும். அப்ப இதுக்கு இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் வரும். அப்ப இதுல இருந்து மீன் எப்படி கண்டுபிடிப்பேன்? மீடியன் எப்படி கண்டுபிடிப்பேன்? சாரி மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்னு இந்த கான்செப்ட் வச்சு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு கிட்டத்தட்ட. பெரிய பெரிய ஃபார்முலாவா இருக்கும். இதை முடிச்ச முன்னாடி ஸ்கொயர்னஸ் அண்ட் கார்டர்சிஸ்ல வந்து இதுல கிட்டத்தட்ட ஒரு 7 8 ஃபார்முலாக்கு மேல இருக்கும். இது ஒரு 4 டைப்ல இருக்கு. இது ஒரு 3 டைப்ல இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 2 3 ஃபார்முலா வரும். சரிங்களா? அதனால இது இல்லை. ஓகே சார். அதனால ஒரு ஓகே கன்வீனியா பாத்துக்குங்க. அடுத்தது என்ன வேணும்? இதுல இருக்கு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா ஷீட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி எனிவே நானும் சொல்லிடுறேன். எனக்கு இப்போதைக்கு அப்படி ரிவைஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபார்முலா வருமோ அதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே சார். இப்ப என்ன அப்படின்னா டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துங்க. டேட்டான்ட்டாங்க. டேட்டா என்ன மாதிரி டேட்டா இருக்கும்? ஜஸ்ட் மார்க் மட்டும் சொல்றது. 50, 40, 30 அப்படி மட்டும் சொன்னா இதுக்கு பேரு ரா டேட்டா. குரூப்டு ஃபார்ம் இல்லாத. சரிங்களா? 20, 25 இந்த மாதிரி இதுல இது பேர் ரா டேட்டா. அதாவது அன்குரூப்டு டேட்டா. சரிங்களா? அன்குரூப்டு டேட்டா ஆர் ரா டேட்டா ஆமாங்க. சரியாப்பா? அப்ப இதை ஓகே வச்சு சார். எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதை வச்சு எப்படி மீன் கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு எல்லா வேல்யூம் கண்டுபிடிச்சு டிவைடட் பை ஆமா. ஆட் இதை பண்ணி போட்டு ஆட் பண்ணி எவ்வளவு இருக்கு. ஓகே. அப்ப இதை வச்சு எப்படி மீடியன் கண்டுபிடிப்பீங்க? மீடியன் கண்டுபிடிக்க ஒரு நார்மல் டேட்டாக்கு என்ன ஐடியானா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ரா டேட்டா அன்குரூப்டு டேட்டாக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். மெயினா அசெண்டிங் ஆர்டர் வந்து எழுதுவாங்க. டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என் ஓகே ஈவன் சார். ஆடான்னு செக் பண்ணணும். சார் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்கல்ல சார்? கேட்க அன்குரூப் கேட்க மாட்டாங்கல்ல? கேட்க மாட்டாங்க. 10 மார்க் கொஸ்டின் இது வராது. ஜஸ்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்க. ஏன்னா சிலபஸ் இருக்குது. நாலேஜ் தெரிஞ்சுக்க நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஃபார்முலாக்காக சொல்றேன்.
இந்த ப்ராப்ளம் இதுல ஓகே போடுறேன். சார். டேபிள் ப்ராப்ளம் தான் போடுவேன். இந்த ஜஸ்ட் நாலேஜ் குடுக்குறேன். லேர்ன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே n சார். வந்து ஆடா இருந்தா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் எழுதிருக்கீங்க. n வந்து ஆடா இருந்தா n+1 டிவைடட் பை 2th ஐட்டம். சரிங்களா? ஐட்டத்துல போய் பார்க்கணும். நீங்க வந்து சப்போஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5. 5 இருக்குன்னா 5 பை 5 + 1 3. அப்ப தேர்ட் ஐட்டம். ஓகேங்களா? தேர்ட் ஐட்டம்னா இது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறீங்க. எழுதுற பின்னாடி எந்த டேபிள் இருக்குதோ அந்த டேபிள் தான் போய் பார்க்கணும் தவிர நம்ம தேடி கூடாது. சரியாமா? ஓகே சார். புரியுதா? அப்ப தேர்ட் ஐட்டம்னு என்ன சொல்லுவீங்க? இது 20, 25, 30, 40, 50. அப்ப இந்த தேர்ட் ஐட்டமோட வேல்யூ என்ன சொல்லுவீங்க? இந்த 30 தான் சொல்லணும் தவிர, இங்க போய் நம்ம வந்து இங்க இங்க பார்த்தா 30 தான் இருக்குது. மேபி இது 2 இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னா மிஸ்டேக் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த 30 தான் நம்மளோட வேல்யூ. ஓகே சார். ஓகே சார். அதே மாதிரி n ஈவனா இருந்தா ஒரு ஃபார்முலா இருக்கு. n ஈவனா இருந்தா என்ன ஃபார்முலானா ஆவரேஜ் ஆஃப் n by 2th term, average of n by 2th data plus n by 2 plus 1th data. இந்த ஃபார்முலா தான் பார்க்கணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். சரியாடா கண்ணு? ஓகே சார். மோட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மோட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூ. ஓகே. எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆகுதோ அந்த வேல்யூ நம்ம எடுக்க போறோம். இல்லைன்னா மோட் இருக்குதுன்னு கேட்டா இல்லைன்னு அர்த்தம். இங்க என்னாச்சும் வேல்யூ ரிப்பீட்டட் ஆயிருக்குதா? இல்ல சார். அப்ப வேல்யூ இல்லைன்னா 0ன்னு எழுதிக்கணும். ஏதோ ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆயிடுச்சு. அது எது நம்மளுக்கு மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுதோ ஓகேங்களா? மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இஸ் கால்ட் மோட். சரிங்களா? எது வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகுதோ அது வந்து நம்ம மோடா எடுத்துக்குவோம். எங்க அன்குரூப்டு டேட்டாவுல. சரியாமா? ஓகே சார். இது பேசிக் ஐடியாமா. இது உங்களுக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இப்ப கேட்கக்கூடிய பாட்டுக்கு வர குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் டைப், இன்னொன்னு வந்துட்டு கிளாஸ் இன்டர்வல் அதாவது நார்மலா வேல்யூஸ் மட்டும் மாத்தி வருது. சரிங்களா? ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் டைப், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சி வித் மார்க் மட்டும் கலந்து வருது. சரியாமா? சப்போஸ் ஒரு 40 மார்க் எடுத்தவங்க 3 பேரு, 50 மார்க் எடுத்தவங்க 7 பேரு. இந்த மாதிரி டேட்டாஸ்ல வரும். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா 0 to 10 வந்து 5 நம்பர்ஸ், 10 to 20 வந்து 8 நம்பர்ஸ், அண்ட் 20 to 30 வந்து 10 நம்பர்ஸ். இந்த மாதிரி இன்க்ளூட் ஆயிருக்கும். சரியாமா? ஓகே சார். மெயினா பார்த்தீங்கன்னா, நீங்க இத வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா, அப்ப இத மட்டும் நம்ம கடகடன்னு பார்த்து முடிச்சிடலாம். கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கும்போது இதுதான் நம்மளுடைய கிளாஸ் இன்டர்வல் பார்ட். அப்ப இதுக்கு மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேக்ஸிமம் 2க்கும் ஓவரால் சேம் ஐடியா தான். நீங்க அது இது பண்ணிக்காதீங்க. மீனுக்கு, மீடியத்துக்கு அந்த மோடுக்கு வெவ்வேறு ஐடியா. அத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட் முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு டைம் கம்மியா தான் இருக்குது. நம்ம இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப மீன் எப்படி கண்டுபிடிங்க ஓகே. அப்படின்னா, எக்ஸ் பார் தான். எக்ஸ் பார்ல என்ன கிடைக்கும்? இதுக்கு மிடில் வேல்யூ எடுக்கிறது தான் வந்து நம்ம மீன். அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. அதான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன? அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2 தான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. அப்ப இது வந்து ஃப்ரீக்வென்சி வந்து மேக்ஸிமம் எஃப்னு வச்சுக்குவோம். அப்ப ஃபார்முலா என்ன வரும்? சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இது ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டாமா? கரெக்ட்டா கண்ணு? வாய்ஸ் ஆ. கேக்குதா? ஓகே. கேக்குது சார். அடுத்து மீடியன். மீடியன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் மாதிரி ஈவனா ஆடா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் கிளாஸஸ் சொல்லி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். சம்மேஷன் எஃப் பை எஸ் 2 ஆர் கேபிட்டல் என் பை 2. சரிங்களா? ஓகே சார். கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே. அப்ப இத வச்சு நம்ம எப்படி ப்ராப்ளத்த கம்ப்ளீட் பண்றது? அப்படிங்கிற ஐடியாவ நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். சரி, இத நம்ம அப்படியே போறதுக்கு ஒரு ப்ராப்ளத்த எடுத்து அப்படியே ரன் பண்ணிடுறேன். அப்ப ஏன்னா இத வந்து யோசிச்சு யோசிச்சு போறதுக்கு நம்ம ஒரு செலக்டட் ப்ராப்ளத்த எடுத்து கம்ப்ளீட் பண்ணி போட்டுறலாம். சரியாம்மா? ஓகே சார். ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிச்ச மாதிரி இருக்கு, எல்லா ஃபார்முலாவும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்த அப்படியே சால்வ் பண்ணி போட்டுடலாம் டக்குனு. அப்படி நோட் பண்ணிக்க, நோட் இருந்தா நோட் பண்ணிக்கோ. அப்படியே இத எப்படி சால்வ் பண்றதுன்னு அப்படியே மூலமா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே சார். எங்க பறந்துருச்சு? இருக்குதா? ஓகே. அப்ப என்னென்ன கேட்கறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா இந்த சைடுல எழுதிக்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். மீன் முடிஞ்சது. மீடியன். மீடியத்தோட ஃபார்முலா எல் பிளஸ் சம்மேஷன், அதாவது கேபிட்டல் என் பை 2 மைனஸ் சிஎஃப். ப்ரிசீடிங் வச்சுக்கோங்க. சிஎஃப்னு வைக்கலாம். பிசிஎஃப்னு வச்சுக்கோங்க. ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி minus PCF, preceding cumulative frequency divided by capital F
இன்ட்டு ஹச். ஹச்ங்கிறது லென்த் ஆஃப் த இன்டர்வல். ஹச்ங்கிறது லென்த் ஆஃப் த இன்டர்வல். ஓகேங்களாமா? அடுத்தது மோடு. ஃபார்முலாக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் இன்னும் கிளியரா கூட எழுதிடுறேன். இங்க இடம் பார்த்துட்டு அதனால ரொம்ப இதாயிடுச்சு. மீடியன் ஈக்குவல் டு எல் பிளஸ் கேபிட்டல் என் பை டூ மைனஸ் preceding cumulative frequency divided by எஃப் இன்ட்டு ஹச். அதே மாதிரி மோடு, இது வந்து மீடியன், இது வந்து மோடு. மோடு வந்து என்ன வருதுன்னா எல் பிளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் டிவைடட் பை டூ எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு ஹச். ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ இதுக்கு ரெண்டுக்கு என்ன வேணும்னா, இது போறதுக்கு முன்னாடி எல் வேல்யூ செலக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்லா வேல்யூயும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு இதுக்கு என்ன வேணும்னா மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் என்னடா அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்குதோ அதான் மாடல் கிளாஸ். இங்க ஃப்ரீக்வன்சிங்கிறது யாரு? இது ஃப்ரீக்வன்சி, இது எக்ஸோட வேல்யூ. இதுல எது மேக்ஸிமம் வேல்யூ? இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப இதுதான் நம்மளுடைய மாடல் கிளாஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். அப்போ மாடல் கிளாஸோட ஐடியா புரிஞ்சிச்சு. சரி, இதே ஐடியாவுக்கு மீடியம் கிளாஸ் வேணும். மீடியம் கிளாஸ்க்கு என்ன ஃபார்முலானா மீடியம் கிளாஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் பை டூ அப்படின்னா கேபிட்டல் என் பை டூ. கேபிட்டல் என் பை டூன்னு என்னன்னா இதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நம்ம டேபிள் போடும்போது பார்த்துக்கலாம். டேபிள் என்ன வரும்? இப்போ இது 8, இது 20, இது 40, இது 70, இது 1110, 145, 53, 63, 163, 163 எவ்வளவு கிடைக்கும்? 167, 170யா? 175 வருது ஓவராலா? ஆட் பண்ணி பாருங்க. 175 எதை சார் ஆட் பண்றது? ஓகே சார். 8 plus 12 plus 8 plus எல்லாத்தையும் ஆட் பண்ணி 12 plus கிடைக்குது. என்னமா 175 தானே? ஆமா சார். 175 டிவைட் பை 2 எவ்வளவு வருது? 43.5. ஏய், டிவைட் பை 2 80 டிவைட் பை 2 டா 175. 175 டிவைட் பை 2 எப்படி 43 வரும்? 87.5 சார். நீ என்ன போட்ட? நீ என்னடா கணக்கு போட்டீங்க? 87.5 சார். அது கால்குலேட்டர் ஏதோ பிராக்கெட் போடாம இருந்தது. கொஞ்சம் பார்த்து பண்றாங்கன்னு நம்மளுக்கு மார்க் போயிடும். கொஞ்சம் பார்த்து பண்ணி எனக்கு கால்குலேட்டர் கையில இருக்குது, ஈஸியா மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணணும்? 87 வந்து இதுல வருமா இதுல வருமா பார்க்கணும். நம்மளுக்கு 87 வந்து இது 170 நம்பர்ஸ் வரைக்கும் தான். இது 170, அதாவது வெறும் 70 வரைக்கும் தான். இது 71 வந்து 110 வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுதான் நம்ம எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதா? புரியுதாமா? நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா? அப்ப இது வந்து எப்பன்னு எடுத்துக்கணும். இந்த டேர்ம் வந்து சி ப்ரீசீடிங் ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்ப இது வந்து எல். சரிங்களா? இது வந்து எல். இன்னும் என்ன வேணும்? ஹச். ஹச் வந்து என்ன ஆகும்? எல்லாத்தையும் 20 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஹச் வந்து 20. ஓகேவாமா? அப்ப இதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணணும். என்னாச்சு? சார் ஸ்கிரீன் தெரியல சார். அப்ப தெரியுது. இல்ல உன்னோட நெட்வொர்க் பிரச்சனைமா? நீ அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது உனக்கு. ஓகே சார். கொஞ்சம் பாத்துக்க. நெட்வொர்க் அது நீ நான் பேசிக்கிட்டே இருக்கிற உன்னோட சவுண்ட் வந்து நீ பேசும்போது எரர் வருது. அதாவது கரகரன்னு வருது. அது கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஓகே சார். சரி, அவ்வளவுதான். இப்ப எது வரைக்கும் பாத்தடா? சார் 100 to 120 சார். அதான் 175 டிவைட் பண்ணா 87.5 வந்தது. அப்ப 87.5 எதை செலக்ட் பண்ணா? இது 20, இது 40, இது 70, இது வந்து 1110. அப்ப இதுக்கும் பிட்வீன்ல தான் நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம வந்து
87.5 எங்க இருக்குன்னா மினிமம் வேல்யூ எடுக்கக்கூடாது. அதை எப்படி கரஸ்பாண்டிங்கா யாருக்கு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறாங்களோ அவங்கள எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய 110 ஓகே சார். புரியுதாமா? புரியுது சார். அப்ப இது எஃப், இது வந்து என்னது பிசிஎஃப், கரெக்ட்டுங்களா? இது பிசிஎஃப், இது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன எடுப்போம்? என் எடுப்போம். கட்சியோட வேல்யூ என்ன? கட்சியோட வேல்யூ எல்லாத்துக்கும் இன்டர்வல் என்ன? கிளாஸ் லென்த். கிளாஸ் லென்த் எவ்வளவு? 20 இருக்குது. அப்ப 20 எடுத்துருவீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப என்ன வேணும்? மீடியன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். மீடியன் ஈக்குவல் என்ன? எல். எல் எவ்வளோட என்ன? 100 100 பிளஸ் 100 10 by 2 87.5 minus preceding frequency, preceding cumulative frequency 70 divided சார் by அங்க 110 எடுக்கக்கூடாதா சார்? 110 எடுக்கக்கூடாது. இங்க preceding இது என்னது? பிசிஎஃப். பிசிஎஃப்னா என்ன சொன்னேன்? ப்ரெசிடிங் cumulative frequency. preceding cumulative frequency இவன். இதுக்கு 110க்கு முன்னாடி யார் இருக்கானோ அவனை தான் எடுக்கணும். சரிங்களா? 110. மறந்துடாத. ஓகே சார். அப்ப இது ஃப்ரீக்வென்சி 40. என்னமா? ஃப்ரீக்வென்சி 40 சார். எஃப் வந்து 40 அண்ட் ஹெச் வந்து 20. கரெக்டடா? ஆமா சார். இது கட் பண்ண என்ன ஆகும்? 2 ஆயிடும். அப்ப என்னாச்சு? 100 பிளஸ் இது என்ன கிடைக்கும்? 17.5 டிவைட் பை 2. அப்ப இதை போட்டு சொல்றாங்க. கால்குலேட்டர் போட தெரியுங்களா? போட்டு சொல்ல போக எவ்வளவு வருது? ஆ. 58 சார். என்னடா 17.5 டிவைட் பை 2 டா? ஏன் கால்குலேட்டர் போடுறதுக்கு முடியுதா இல்லையா கண்ணு? என்னாச்சு? ஏன் கால்குலேட்டர் போட முடியலையா கண்ணு? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் வரல பாரு, செக் பண்றேன். வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. இதை டிவைட் பண்ணி சொல்லுமா? இது 17.5 டிவைட் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். இல்ல என் வாய்ஸ் பிரேக் ஆகுது கண்ணு, கொஞ்சம் கவரேஜ் 58.75 வருது சார். இது இது இதை டிவைட் பண்றாங்கன்னு, இதை மட்டும் டிவைட் பண்ணு. ஓகே சார். 17.2 8.6 சார். 8.6. அது தப்பா வருது. 8.6 into 2 கூட எவ்வளவு வருதுன்னு? 17.2 சார். அப்ப இங்க 17.5 தானே இருக்குது. 1.5 divided by 2 8.75 சார். அப்படியே இவ்வளவு ஆன்சர் தப்பாகுது, என்ன ரீசன்? கொஞ்சம் பார்த்து போடு. கால்குலேட்டர் கையில இருக்குது, ஈஸியா மார்க் எடுக்க முடியும். கொஞ்சம் பார்த்து போடு, சரியா? ஓகே சார். இதுதான் இதனோட ஆன்சருமா? சரிங்களா? ஓகே சார். சரி, இது மீடியம் கண்டுபிடிக்க. மோடு கண்டுபிடிக்க எந்த கையஸ்ட் டேட்டா? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. இது மீடியம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாமா? ஓகே சார். இப்போ மீடியம் கண்டுபிடிக்க என்ன ஐடியா கொடுத்தேன்? மீடியம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி செக் பண்றீங்க. இந்த ஃப்ரீக்வன்சில எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி? இந்த ஃப்ரீக்வன்சில எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிமா? சார் 40 நான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்ப அந்த பாயிண்ட் 100. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். இப்போ இதுல எல் வேல்யூ என்ன? இதுதான் எல் வேல்யூ. 100 எல் வேல்யூ. கரெக்டாமா? ஆமா சார். இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? F1 எடுத்துக்கணும். சரியாமா? ஓகே சார். அது ப்ரீசீடிங் இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து என்ன எடுத்துக்கணும்? F2 எடுத்துக்கணும். சரியாமா? ஓகே சார்.
இது நெக்ஸ்ட் வருது பாத்தீங்களா? சாரி இது வந்து F0ன்னு எடுத்துக்கணும். இந்த பக்கம் வருது பாத்தீங்களா? இது வந்து F2ன்னு வச்சுக்கணும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வருது F0, இந்த பக்கம் வருது F2. சரியாம்மா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க என்னென்ன வருதுன்னு? மோட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? L. L எவ்வளவு? 100 பிளஸ் F1. F1 எவ்வளவு? 40 மைனஸ் F0 30 டிவைடட் பை 2 into F1. 2 into F1 னா 40 மைனஸ் F0 30 மைனஸ் F2 எவ்வளவு? 35. F2 35 into கச்சோட வழி 20. சரியாமா? ஓகே ஐடியா சார். புரியுதா? ஓகே சார். அப்ப இது எவ்வளவு கிடைக்கும்? 10 divided by 65. 65 ல 80 ல 15. 10 divided by 15 into 20. அப்ப இது 5 ஓட டிவைட் பண்ணா 3, இதை டிவைட் பண்ணா 4. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 100 பிளஸ் 40 divided by 3. எவ்வளவு கிடைக்குன்னு சொல்றாங்க. இதனோட ஆன்சர் போட்டு சொல்லி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. கால்குலேட்டர் கரெக்டா யூஸ் பண்ணுமா? கால்குலேட்டர் கரெக்டா யூஸ் பண்றதே நீங்க 113.33 சார். இப்ப எப்படி கரெக்டா ஆன்சர் வந்தது? மிந்தி எந்த தப்பா சொன்னேன்? மோடு ஆப்ஷன் கரெக்டா பாத்துக்கங்க. ஓகே சார். 111.333 ன்னு வரும். இது மோடு. கரெக்டா 113 சார். 3. ஓ ஆமா ஆமா 113.33 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே தேங்க்யூ. சரி ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். மீன் கண்டுபிடிக்கணும் இப்ப. இந்த டேட்டாக்கு மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். மீடியன் மோடு ஈஸியா போட்டுடலாம். மீன் கண்டுபிடிக்க கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். சரியாமா? ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஓகே சார். R equal to summation fx by summation f. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன வேணும்? x ஓட வேல்யூ வேணும். ஒரே சொல்லுமா? மேல வேணுமா? காப்பி பண்றியா? காப்பி பண்றியாடா? சார். ஓகே காப்பி பண்ணு. இல்ல முடிச்சிட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஒட்டுக்க டைம் கொடுக்குற முடிச்சிட்டு காப்பி பண்ணிக்கலாம்ல. ஓகே சார். முடிச்சிட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இங்க என்ன நடக்குது? மீன் வேணும். அப்ப ஃபார்முலா இதுதான். summation fx divided by summation f. X is called a lower limit plus upper limit divided by 2. இதுதான் வந்து x ஓட ஃபார்முலா. அப்ப ரெண்டுக்கு மிடில் வேல்யூ என்ன வரும்? ஒவ்வொன்றுக்கு மிடில் வேல்யூ என்ன வரும்னு சொல்றாங்கன்னு. f வேல்யூ இருக்குது fx கண்டுபிடிச்சிடலாம். சொல்றாங்கன்னு. கிளாஸ் 100 22 40. இதனோட மிடில் வேல்யூ என்ன கிடைக்கும்? 30யா? ஆமா சார் 30. அடுத்தது 50யா? ஆமா சார் 30, 50, 70, 90, 90, 110, 130, 70, 90, 110, 130, 150, 170. அடுத்து 190 வரைக்கும் இருக்குதா? ஆமா 190 வரைக்கும் இருக்குது. நான் சொல்றேன் கண்ணு. எப்போட வேல்யூ கரஸ்பாண்டிங் எப்போட வேல்யூ என்னடா? Frequency sir 8, 12, 20, 30, 40, 35, 18, 7, 5. கரெக்டாடா? ஓகே சார். இது ரெண்டையும் அப்படியே கரஸ்பாண்டிங் மல்டிப்ளை பண்ணி சொல்றேன். ஒவ்வொரு டைம் கரஸ்பாண்டிங் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. சொல்லிட்டியடா? இது எவ்வளவு வருது? 4400வா? எனக்கு இது மட்டும் சொல்றேன். இதுதான் ரொம்ப பெருசா போகுது. இதுக்கு மேல வரது நீ தான் சொல்லணும். ரொம்ப பெருசா போகுது.
சார் நான் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு சொல்லிடுவேன் சார். கால்குலேட்டர் போட்டா டைரக்ட்டா வந்துரும். அது ஈஸியா போயிருங்கிறியா? ஆமா சார். சரி போடுங்க. எனக்கு என்ன இந்த அங்க எக்ஸாம்ல என்ன போட்டு காட்டணும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மார்க் பிடிச்சிருவாங்க பார்த்து. ஓகே சார். 90, 30, 11, 10, 40, 50. ஏன் லேட் ஆகுது? F of x, y x. எஃப்எக்ஸ் எவ்வளோ வருமா? ஃபுல்லா சேர்த்து 18730 சார். 18730 கரெக்டாடா? செக் பண்ணிட்டு ஒரு டைம் 2 டைம்ங்க. ஓகே சார். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் எவ்வளோ வருது? 13, 15. 18730 divided by 175. One not 7.02 sir. 107 ஒரே நிமிஷம் எழுதிக்கிறேன். 107.0 02 sir. 02 ஓகேங்களா? அப்போ எல்லா ரிசல்ட்டும் நமக்கு தெரியும். மீடியமும் அதே ரேஞ்ச். நல்லா பார்த்துங்க. நம்ம பெருசா டிவியேஷன் வராது. மீன் மீடியன் மோடு பார்த்தீங்கன்னா இந்த 100 to 120 நினைக்கிறேன். இந்த இன்டர்வல்குள்ள தான் மேக்ஸிமம் வருது தவிர இதை தாண்டி போகாது. சரிங்களா? ஓகே. ஏன்னா மீடியனத்தோட வேல்யூ பார்த்துருப்பீங்க. மீனோட வேல்யூ பார்த்துட்டீங்களா? இப்போ மீடியத்தோட வேல்யூ என்ன? 107. இப்போ மீனும் கண்டுபிடிச்சோம். மீன்ஸை பார்த்தீங்கன்னா 107.02ங்க. இது பாருங்க மோடும் பார்த்தோம்னா உங்களுக்கு அதே இன்டர்வல் தான் 113.33ன்னு வருது. அப்போ மூணுமே எந்த இன்டர்வல் வருது? மூணுமே பார்த்தாலும் சேம் இன்டர்வல் 100 to 120. இந்த மாதிரி கான்செப்ட் தான் வரும். மேக்ஸிமம் மூவ் ஆகாது. அப்படி மூணா பக்கத்து இன்டர்வல் தான் இருக்கிறத தவிர பெருசா ஓகே சார். தெரியுமா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்க தப்பா போட்டாலும் எல்லாம் ஒரே இன்டர்வல் வருதான்னு பார்க்கறது செக் ஓகே. பண்ணுங்க. ஓகேங்களா?